சொல்லுங்க. கொங்குநாடு காட்டன் சாரீஸ் இருக்கு இல்லைங்கண்ணா? ஆமாங்க. ஆனா கஸ்டமர் இப்போ என்கொயரி அதுதான் அதிகமா கேட்குறாங்க. சரிங்க. அதோட டீட்டெயில் கேட்குறாங்கண்ணா. எனக்கு வந்து டீட்டெயில் தெரியலைங்க. நீங்கள் எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறீங்களாங்கண்ணா? இப்போ எத்தனை ஸ்டாஃப் எத்தனை பேர் இப்போ ஃப்ரீயாக இருக்கீங்க? 3 பேர் ஃப்ரீயாக இருக்காங்கண்ணா. மற்ற ஸ்டாஃப்லாம் கஸ்டமர் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்கண்ணா. சரி, நீங்கள் ஒன்று பண்ணுங்க, 3 பேர்த்து வர சொல்லுங்க. சரிங்க. நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் சொல்லிடுறேன். நீங்கள் பேலன்ஸ் ஸ்டாஃப்க்கு நீங்கள் சொல்லிடுங்க. சரிங்கண்ணா, அதை கூப்பிட்டு வரேங்க. வாங்க, கூட்டம். நம்ம ஸ்டாஃப்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டாங்கண்ணா. சரி. டீட்டெயில் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. அக்கா, ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் தான். எனக்கு இந்த ப்ராடக்ட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். நான் சிம்பிளிஃபைடாக சொல்கிறேன். அதை மட்டும் நீங்கள் கஸ்டமர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க. இப்போ இது ரிலேட்டடாக கஸ்டமர் என்ன குறி உங்களுக்கு கேட்குறாங்க, அந்த குறி சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த பதில் நான் சொல்லிடுவேன். உங்கள்கிட்ட என்ன கேட்குறாங்க? ஆனால் இது எத்தனை கவுண்ட்னு கேட்குறாங்கண்ணா. சரிங்களா. ரெண்டாவது வந்துட்டு இது அயன் பண்ணணுமா இல்லை ஸ்டார்ச் போடணுமா கேள்வி கேட்குறாங்கண்ணா. ஓகே, ஒன்று உங்களுக்கு என்ன? ஆனால் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இது கொங்குநாடு கைத்தறின்னு சொல்கிறீங்க, ஆனால் ரேட் அதிகமாக இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்கண்ணா. ரேட் அதிகமாக இருக்குது. அக்கா, உங்களுக்கு சாயம் போகுமா சுருங்குமான்னு கேட்குறாங்க. சாயம் போகுமா சுருங்குமா அப்படின்னு உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட்டை பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்புறம் நீங்கள் கேட்குற அந்த கேள்விகளுக்கும் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். இது நீங்கள் கிளியராக அப்டேட் பண்ணிடுங்க. சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ராடக்ட் எப்படி பண்ணுறோம்னாக்கா, இது வந்து நூல் சாயம் போட்டு தறியில் நெசவு செய்கிறது. சரிங்களா. இது வந்து டையிடியான்னு சொல்லுவாங்க. அதாவது நூலை எடுத்து நூலுக்கு நாம் சாயம் போட்டு அதுக்கப்புறமேல் இது போய் தறியில் வந்து நம்ம நெசவு செய்கிறது. சரிங்களா. ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதுதான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஜக்கார்டு டிசைன்ஸ்னு சொல்லுவாங்க. டிசைன் நம்ம க்ரியேட் பண்ணி அதை வந்து தறியில் ஏற்றணு வார்ப்பு வெஃப்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் போட்டு தறியில் ஏற்றி அதுக்கப்புறம் தான் ஓடுறது இந்த டிசைன்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து எவ்வளோ வரும் அப்படிங்கிறத கஸ்டமர்கிட்ட நீங்கள் சொல்லணும். ஃபஸ்ட்டு ஒரு புட்டா டிசைனு, 2 புட்டா டிசைன்ஸுமே வேறு வேறு கலரில் வரும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூல்லையே தான் ஓடும். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூல் இருக்கும். ஸோ நூல்லையே தான் இது வந்து கவுண்ட் வருது. அதே மாதிரி எம்போசிங் டிசைன்ஸு, சேரீயில் லைட்டாக எம்போசிங் டிசைன்ஸும் கொடுத்துருப்போம். ரெண்டாவது பார்டர்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே கைத்தறியில் பண்ணுறதுனால தான் இத்தனை டிசைன்ஸ் வந்து நம்ம கொடுக்க முடியும். சரிங்களா. ஸோ இதுதான் வந்து மெயின். அதே மாதிரி நூல் கவுண்ட்டு பார்த்தீங்கன்னா இது நம்ம 100 கவுண்ட்ஸு நூல் வந்து யூஸ் பண்ணுவோம். இதுக்கு என்னென்னா காட்டன் பை காட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சாரியை. அதாவது வார்ப்பும் உங்களுக்கு காட்டன் போடுவோம், 100 கவுண்ட்ஸ் போடுவோம். வெஃப்ட் நூல் தறியில் நாடா ஓடும் இல்லைங்களா, அதுவும் வந்து நம்ம 100 கவுண்ட்ஸ் தான் போடுவோம். ஸோ இது வந்து காட்டன் பை காட்டன் பியூர் காட்டன் சாரீஸ் இது தான். சரிங்களா. வார்ப்பும் காட்டனு வெஃப்ட்டும் காட்டனு. டிசைன்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சூப்பராக வந்திருக்கும். பல்லு டிசைன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் இருக்கும். ஸோ இதெல்லாமே மயில் வந்த மாதிரி நம்ம ஒர்க் டிசைன்ஸ் பண்ணியிருப்போம். பார்டரில் ஒரு டிசைன்ஸு பல்லுவில் கொடுத்துருப்போம். இது வந்து சாரீ ஃபுல்லாகவே டிசைன்ஸ் வரதுனால ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளைனாக இருக்கும். ஸோ இதில் ஏதாவது அவங்க டிசைன்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு காட்டனில் வந்து இந்த ஆரி ஒர்க் மாதிரி பண்ண மாட்டாங்க. ஏன்னா அப்படியே போட்டது இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ 2 சைடும் கைக்கு உங்களுக்கு பார்டர் வந்துடும். சாரீ வந்து பார்த்தீங்கன்னா 6.3 மீட்டர்ஸ் கரெக்டாக இருக்கும். சரிங்களா. ப்ளவுஸ் வந்து 80 பாயிண்ட் வரும். நம்மளது வித்து வந்து அகலம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இது நீங்கள் மீட்டர் கவுண்டில் போட்டிங்கன்னா 1 மீட்டர் 10 பாயிண்ட் வரும். சரிங்களா. இதுதான்க்கா. அதே மாதிரி சாரியோட காஸ்ட்டு நீங்கள் தான் கேட்டிருந்தீங்க. இது என்னென்னா கிலோ யான் வந்து பார்த்தீங்கன்னா 100 கவுண்ட்ஸு 980 ரூபா. சரிங்களா. ஸோ 980 ரூபாய்க்கு நம்ம போட்டு டைப் பண்ணி இதெல்லாம் ஓட்டும்போது இந்த காஸ்ட் வந்து வந்துடும். அதுவும் இல்லாமல் கைத்தறியில் ஓட்டும் போதுங்க கூலியை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாகும். இது வந்து நம்ம ஹோல்சேல் ரேட்டு நம்ம 1500 ரூபாய்க்கு தான் கொடுக்கணும். ரீட்டெயில் ஷோரூம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2500 ரூபா 3000 ரூபாய்க்கு இந்த சாரீ வந்து சேல் ஆகும். இது நீங்கள் கஸ்டமர்கிட்ட பொறுமையாக நீங்கள் எடுத்து சொல்லணும். ஸோ இதனால தான் மேடம் இந்த காஸ்ட் வருது. இது பிரிண்டிங் ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது அப்படியே பாதிக்கு பாதி உங்களுக்கு வேலை குறைஞ்சிடும். ஏன்னா இந்த டிசைன்ஸ் எதுவுமே இருக்காது. ஸ்க்ரீன் மட்டும் ரெடி பண்ணி நம்ம ஒரே பிரிண்ட் பண்ணிடுவோம். இது வந்து வீவிங்கில் ஓட்டுறது, தறியில் நெய்யறதுனால இந்த காஸ்ட் வந்து நமக்கு வரும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். சரிங்களா. அப்புறம் இந்த சாயம் போகுமா சுருங்குமான்னு கேட்டிங்க இல்லைங்களா, இது வந்து என்னென்னா நம்ம நூல் சாயம் போட்டு ஓட்டுறதுனால இதில் வந்து சாயம் துளி கூட போகாது. சரிங்களா. அதே மாதிரி நூல் நெருக்கம். இப்போ சாரீ வந்து ஒரு சாரீ வந்து சுருங்குது அப்படின்னா அதுக்கு மெயின் காரணமே உங்களுக்கு இந்த ஒரு நூலுக்கும் இன்னொரு நூலுக்கும் இடைவெளி அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். தண்ணியில் நீங்கள் போடும்போது அதை ஃபில் பண்ணுறதுக்கு இந்த சாரீ வந்து சுருங்கிக்கும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோன்னா இது வந்து 80க்கு 80ன்னு சொல்லுவாங்க. அதாவது 80 நூலுக்கு 80 நெருக்கம் வந்துருக்கும். ஸோ நெருக்கம் அதிகமாக கொடுக்கறதுனால இது வந்து சுருங்கவும் செய்யாது. சரிங்களா. புரியுதுல்லைங்க உங்களுக்கு. ஸோ நூல் நெருக்கம் அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து சுருங்காது. யானில் டைப் பண்ணி ஓட்டுறதுனால இதில் சாயமும் போகாது. சரிங்களா. நீங்களும் கடவுள் கேட்டீங்க. அக்கா, காட்டன் புடவைக்கு நார்மலாகவே வந்து அயன் பண்ணி கட்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் இந்த புடவை கைத்தறியில் நெய்யறதுனால என்ன பண்ணுறீங்க, நீங்கள் துவைச்சி காய போடுறீங்க இல்லைங்களா, அப்போ நல்லா உதறி காய போட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த இது வந்து வராது. ஸோ அப்படி எடுத்து கட்டிக்கலாம். பட் நீங்கள் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகும்போது அயன் பண்ணி கட்டினீங்கன்னா தான் அந்த லுக்கு வந்து நல்லா வந்து கொடுக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி ஸ்டார்ச் வந்து உங்கள் விருப்பம் தான். உங்களுக்கு அந்த ஸ்டிஃப்னஸ் வேணும்னா நீங்கள் ஸ்டார்ச் போட்டுக்கலாம். இல்லை ஸ்டிஃப்னஸ் வேண்டாங்க எனக்கு சாஃப்டாக தான் வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் அயன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
அயன் பண்ணணுங்கிற இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, பட் அயன் பண்ணி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது நார்மல் வாஷிங் மிஷின் வாஷ் இல்லைங்கண்ணா. காட்டனை பொறுத்தளவுக்கு நீங்கள் மிஷின்லேயே போடக்கூடாது. சரிங்க. காட்டன் அப்படின்னாவே நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் நல்லா இருக்கும். ஏன்னா மிஷின் உங்களுக்கு போட்டு உங்களுக்கு அரைக்கும் போது உள்ள மிஷினில் இந்த நூலோட நெருக்கம் வந்து விட்டுரும். கையில் நெசவு செஞ்சுருப்பாங்களா, அந்த நெருக்கம் விட்டுருச்சுன்னா லைஃப் வராது. இப்போ இது யூஸ்வலாக ஒரு 4 வருஷம் 5 வருஷம் வருது அப்படின்னா 2 வருஷத்துல சரி போயிடும். ஒரு 10 வாஷ் பண்ணாங்கன்னா நூலெல்லாம் விளங்கிடும், அதனால் சரியில்லை அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வரும். அதனால் முடிஞ்ச அளவு கஸ்டமர்கிட்ட ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க மேடம் அப்படின்னு சொல்லுங்கள். இல்லைன்னா ஷாம்பு வாஷ் பண்ண சொல்லுங்கள். பக்கெட்டில் போட்டு ஷாம்பில் வச்சு டிப் பண்ணி எடுத்து காய போட்டாங்கனாலும் கிளியர் ஆகும். சரிங்களா? ஸோ இதுதான் முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர்கிட்ட நம்ம ப்ராடக்ட் என்ன, நாம் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். கஸ்டமர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக என்ன கேட்பாங்கன்னா, வெளியில் வந்து கம்மியாக இருக்குது, நீங்கள் அதிக ரேட்டுக்கு செல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு இந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் சொன்னீங்கன்னா தான் அவங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதே மாதிரி நம்மளை விட இந்த கடை கம்மி அந்த கடை கம்மி அப்படிங்கிற மாதிரி இன்னொருத்தவங்களை வச்சு நம்ம சொல்லிடக்கூடாது. சரிங்களா? ஸோ நம்ம ப்ராடக்ட்டு நாம் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சரிங்களா? இது அவங்க கஸ்டமர் அட்டன் பண்ணி முடிச்சோடனே அவங்களுக்கு போய் இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரிங்களா? இது கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. சார் கிட்ட சொல்லி ஃபோட்டோ எடுக்க சொல்லி அப்லோட் பண்ணுங்க. சரி, வேற டவுட் இருக்குங்களா இதில்? அப்படி வேற ஏதாவது இன்னும் ஏதாவது கஸ்டமர் டவுட் கேட்டாங்கன்னா கஸ்டமர் நம்பர் எனக்கு கூட நான் கஸ்டமர். சரிங்களா? சூப்பருங்க. சரி பாருங்க, நேம் சூப்பராக இருந்துச்சு. இன்னைக்கு அதே மாதிரி பண்ணுங்க. ஓகே.